ஒரு ஹாய் ஃபேம் நம்ம சும்மா கேட்கலாம். ஹாய் ஃபேம், ஹாய் ஃபேம், ஹாய் ஃபேம், ஹாய். What kind of animal are you? நருட்டோ 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 நருட்டோன்னு நருட்டோ கொஞ்சம் விடுங்கடா. ようこそ私のソウルソサエティ。வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னத்த சொல்ல, கடைசியாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. 4 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலுக்கு வாய்ஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குது அப்படின்றதே தெரிஞ்சிச்சு. இதுக்கிடையில் இந்த சேனலுக்கு காப்பிரைட் கிளைம் வேறு கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேனலே இல்லாமல் ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, சேனல் ஒரு வழியாக தப்பிச்சிருச்சு. இதுக்கிடையில் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் கம்பேக் கொடு ப்ரோ, கம்பேக் கொடு ப்ரோன்னு என் நிலமை புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நானாடா கம்பேக் கொடுக்க மாட்டேங்கிறேன்? என் நிலமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா? சரி, அதை விடுங்க. சொந்த கதை சோக கதையெல்லாம் போகட்டும். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் தென் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனை தேடி டெய்லி வந்துகிட்டே இருக்கும். நானே 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீடியோ போடுவேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மறந்துடாமல் பாருங்கள். பொதுவாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அனிமே அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு இந்தியாவில் க்ரோத் கிடையாது. அனிமே அப்படின்றத யாரும் அதிகமாக பார்க்க மாட்டாங்க. ரேரான பீப்புள் தான் பார்ப்பாங்க. நீ அனிமே பார்ப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டால் ஆமாடா நானும் பார்ப்பேன்டா, நீனும் பார்ப்பியா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக தான் நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீ அனிமே பார்ப்பியா, நானும் பார்ப்பேன்டா அப்படின்ற மாதிரி நிறைய அனிமீஸ் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ் டப்பில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது நல்லதா கெட்டதா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்து ரசிச்ச ஒரு விஷயத்தை இன்னொருத்தன் பார்க்குறான் அப்படின்றப்ப எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். சமோஜி அனிமி வாட்சஸ் இருக்கலாம். தமிழ் டப்லலாம் ஏன்டா பார்க்குறீங்க, தமிழ் டப்லாம் பார்க்காதீங்கன்னா உங்களுக்கு புரியாதரா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதரா, அனிமியோட ஒரு கோர் உங்களுக்கு புரியாதரா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எக்ஸப்ட் எனக்கும் தெரியும். ஸோ நானும் ஜாப்பனீஸில் தான் பார்க்குறேன். ஸோ இப்போ தமிழ் டப்புக்கும் ஜாப்பனீஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜாப்பனீஸில் சில வார்த்தைகளை வந்து தமிழ் டப் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் அது கண்டென்ட்டே மாறிடும். ஸோ அனிமியோட ஸ்டோரியோட அந்த கோரே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஜாப்பனீஸில் பாருங்கள், தமிழில் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது சொல்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அபியூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே தப்பான விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் டப் பார்க்குறவனுங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடியோ டைப் பண்ணி தமிழ் டப் பார்க்குறவனுங்களாம் இந்த மாதிரி தான் இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டூடியோ டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எல்லாருமே தான் பண்ணோம். தமிழ் டப்பில் பார்க்குறியா? ஸோ இப்போ யாராவது என் பக்கத்தில் உட்காந்து அனிமி பார்க்குறான் அப்படின்னா, தமிழ் டப்பில் பார்க்குறான் அப்படின்னா நானே கொஞ்சம் ஏளனமாக தான் பார்க்குறேன். வேணா நான் தமிழ் டப்பில் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அதை வந்து ஜாப்பனீஸில் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு விஷயத்தை இன்னொருத்தன் நம்ம லாங்குவேஜில் அவன் பார்க்குறத பார்க்கையிலே நம்மளுக்கு ஒரு மாதிரி இவன் ஏன்டா தமிழில் பார்க்குறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. லேட்டர் நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி ஹிட் ஆகிறப்ப ஸோ இவனால் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போ தான் அவன் படிச்சுட்டு இருக்கான், ஸ்கூல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இனிமேல் அவன் க்ரோ ஆகி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரப்போ அவனால் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிகிறப்ப ஸோ அவன் வந்து ஜாப்பனீஸில் பார்க்கலாம், இங்கிலீஷில் பார்க்கலாம். அது அவனோட விருப்பம் தான். பட் ஆனிமி அப்படின்றத வந்து நம்ம பெருசாக பார்த்துட்டு இருந்தோம். லைக் வந்து நம்மளுக்கு வந்து லைஃப்பில் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் இவங்க தமிழில் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கலையடா அப்படின்ற மாதிரி ஒரு கேரில் கூட நம்ம அவங்கள அடிச்சிருக்கலாம். பட் நம்ம அவங்கள ட்ரோல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் அபியூஸ் பண்ணி ஸ்டூடியோ டைப் பண்ணி நீ இப்படி தான் இருக்க, இப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்க்கட்டும். ஒன்ஸ் அவன் இங்கிலீஷ்லாம் லேர்ன் பண்ணி அவனுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வந்து அவன் ஒரு செட் ஆஃப் காலேஜோ அல்லது ஒர்க்கோ போகிறப்ப அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சு அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஜாப்பனீஸில் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஜாக்கி சான், டிராகன் பூஸ்டர், அவதார், ஹீமேன், க்ளோரியாவின் வீடு இது எல்லாமே ஆக்சுவல் தமிழ் டப் சுட்டி டிவியில் வந்தப்போ நம்ம தமிழ் டப்பில் பார்த்து தான் என்ஜாய் பண்ணோம், ரசித்தோம், சிரித்தோம், எல்லாமே பண்ணோம். லேட்டர் நம்ம வந்து கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறம் ஆனிமி கல்ச்சருக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நம்மளால் அந்த ஆனிமி வந்து ஜாப்பனீஸில் பார்க்க முடியுது, எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. ஸோ இதே மாதிரி அவனுங்களும் அந்த ஜென்ரேஷனும் வந்துடுவானுங்க. நம்ம எப்படி சுட்டி டிவியை தமிழில் சுட்டி டிவியில் வர கார்ட்டூன்ஸை தமிழில் பார்த்து என்ஜாய் பண்ணமோ அதே மாதிரி இப்போ உள்ள ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் வந்து ஆனிமிஸை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஓவரால் அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரப்போ அவங்க ஜாப்பனீஸில் பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம். யாரா இவரை போட்டு எதுக்குடா ஆன்லைனில் இந்த அடி அடிச்சிட்டு இருக்கானுங்க, இவனை எதுக்குடா இவ்வளோ ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமி பேஜ் வச்சிருக்காரு. சாரி, இன்ஸ்டாகிராமில் ஒரு நருட்டோ பேஜ் வச்சிருக்காரு, அப்படி தான் சொல்லணும். எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த பையன் போடுற எல்லா வீடியோலையுமே நருட்டோ 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 மட்டும்தான் இருக்கு, வேற ஆனிமி கண்டென்ட்டே கிடையாது. அப்பப்போ ரேரா டீமன் ஸ்லேயர், அவ்வளோதான். நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோதான். 110 வீடியோ போட்டிருக்கான்.
அதில் குறைஞ்சது ஒரு 100 வீடியோ நருட்டோவை பற்றி மட்டும்தான் இருக்கும். ஸோ இவன் நருட்டோ மட்டும்தான் பார்த்துருக்கானா இல்லை ஆடியன்ஸ், அதாவது செட் ஆஃப் ஆடியன்ஸ், அந்த சின்ன பசங்களாம் இருக்கானுங்களா குட்டி குஞ்சான்ஸ், அவனுங்க வந்து நருட்டோ மட்டும் பார்த்துட்டு ஸோ இந்த ரீல்ஸ் போடுறனால ரீச் ஆகுது அப்படின்றனால இவன் வந்து நருட்டோ ரீல்ஸ் மட்டும் போடுறானா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, இவன் வந்து தமிழ் டப்பில் தான் அனிமீஸ் பார்க்குறான் அப்படின்றது. எப்படி ப்ரோ இவ்வளோ அக்யூரஸியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கிளிப்பை பாருங்க. ஜெனிட்சு போன இடத்தின் பேர் என்ன? லாஸ்டா எல்லாரும் மூசானோட அண்டர் கிரவுண்ட் ஏரியாக்குள்ள போற மாதிரி தான் ஃபீலிங்கே பண்ணாங்க. என்ன கிரவுண்டு? மூசானோட அண்டர் கிரவுண்ட் ஏரியா இன்ஃபினிட்டி கேசல் அப்படின்றது கூட அவனால் ஸ்பெல் பண்ண முடியல. ஸோ அவனால் சொல்ல முடியல. அவன் வந்து அண்டர் கிரவுண்ட் ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதில் என்ன ப்ரோ இருக்குது, அந்த பையன் தெரியாமல் கூட சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். வாட் எவர். பட் இருந்தாலும் ஆனிமே அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவான விஷயம் தான். அது யார் வேணால் கண்டென்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ் டப்பில் ஆனிமீஸ் பார்த்துட்டு அதை கண்டென்ட்டாக மேக் பண்ணுறது அப்படின்றது எந்த ஒரு வகையிலையுமே நியாயப்படாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜாப்பனீஸில் பார்க்குறப்ப தான், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி, நீங்கள் ஜாப்பனீஸில் பார்க்குறப்ப மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினல் கண்டென்ட் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுவீங்க. அந்த கண்டென்ட்டை தான் தமிழில் இருக்கக்கூடிய நம்ம ஆடியன்ஸுக்கு நீங்கள் டெலிவர் பண்ணுவீங்க. அப்போ ஒரிஜினல் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணாதான் ஒரிஜினல் கண்டென்ட்டை நீங்கள் மற்றவங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும். நீங்கள் ஒரு டப்பில் ஒரு கண்டென்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டூப்ளிகேட் கண்டென்ட்டாக தான் கன்சியூம் பண்ணப்படும். ஸோ அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணி எந்த ஒரு நாலேஜ், அதாவது ஆனிமே பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் அந்த வீடியோ பார்க்குறவனுங்க எப்படி இருப்பானுங்க நான் சொல்லட்டா. நீ சுக்குனாக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறேன்னு வச்சுக்கவேன், அந்த வீடியோவில் வந்து இவனோட செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இட்டாச்சி யாரு தெரியுமா, ஒபிட்டோனா யாருன்னு தெரியுமா, மாதரா உச்சியானா யாருன்னு தெரியுமா, சம்பந்தமே இல்லாத வீடியோக்கு சம்பந்தமே இல்லாம கமெண்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஜுஜுட்சு கைசன்ல இருக்கக்கூடிய சுக்குனாக்கும் நருட்டோல இருக்கக்கூடிய மாதராக்கும் என்னடா சம்பந்தம்? அவன் ஒரு அனிமி செட் ஆஃப் அனிமி வேர்ல்ட்ல இருக்கான், இவன் ஒரு செட் ஆஃப் அனிமி வேர்ல்ட்ல இருக்கான். ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி எதுக்குடா பேசுறீங்க? முதல்ல யாரை தெரியுமா சொல்லணும்? கோஜோ வர்சஸ் கோகு, சுக்குனா வர்சஸ் மாதரான்னு வீடியோ போட்டுட்ருக்கானு தெரியுமா? அவனுங்க பவர் லெவலை வச்சு கண்டென்ட்டுக்காக வியூஸ்க்காக வீடியோ போட்டுட்டு போயிடுறானுங்க. இந்த தற்குறி பசங்க என்ன பண்ணிடுறானுங்க, அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அணிலாமை ஃபைட்டு மாதிரி ஆனிமிக்குள்ள ஃபைட்டை திணிச்சிட்டு இருக்கானுங்க. இதனால தான் நம்ம ஓஜியோ டாக்கு பீப்புள்ஸ் எல்லாருமே கோவப்படுறது. ஏன்னா இங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனிமே அப்படின்றது ஒரு ஆர்ட், அந்த ஆர்ட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றது தெரியும். ஆனால் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாம தான் இவன் பெருசு அவன் பெருசு, இவன் யாரு தெரியுமா அவன் யாருன்னு தெரியுமா, அவனுக்கு எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா, இவனுக்கு எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல தமிழ் டப் பண்றவங்களையோ தமிழ் டப்பையோ நான் குறை சொல்லல, தமிழ் டப்பால உருவான கண்ணீசத்தை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், இவனை ட்ரோல் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே இவனை வேர்பல் அபியூஸ் பண்றீங்க, அதுவும் கமெண்ட் செக்ஷன்ல சைபர் புல்லிங் பண்றீங்க. அவனும் நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தான், ஒரு மனுஷன் தான். ஸோ அவனுக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும். அவனை அசிங்கமா திட்டுறது அப்படின்றது வந்து எந்த ஒரு வகையிலுமே நியாயப்படாது. ஒருத்தன் தமிழ் டப்பில் பார்த்துட்டு தமிழ் டப்பை ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ணிட்டு அதை பேசுகிறான் அப்படின்றனால அவனை ட்ரோல் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனை அசிங்கமாக திட்டுறதுல எந்த ஒரு வேலிடான பாயிண்ட்டுமே கிடையாது. டே தம்பி, இந்த வீடியோ நீ பார்ப்ப இல்லை கண்டிப்பாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைச்சாலும் நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. எல்லா அனிமையுமே பாரு, கண்டிப்பாக ஜாப்பனீஸில் பார்க்க ட்ரை பண்ணு. ஒரிஜினலான கண்டென்ட்டை வந்து நீ கன்சியூம் பண்ணு, அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி உன் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு கொடு. எல்லாரையுமே எல்லா அனிமையுமே பார்க்க வை. நீ நருட்டோ மட்டும் பார்த்துட்டு நருட்டோ மட்டுமே பேசிட்டு இருந்தீங்கன்னா உன் கமெண்ட்ஸில் இருக்க உன் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நருட்டோ 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 நருட்டோன்னு எவன் அனிமி பற்றி வீடியோ போட்டாலும் நருட்டோ யாரு தெரியுமா, சாஸ்கே யாரு தெரியுமா, இட்டாச்சி யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் பண்ணுவானுங்க. நருட்டோ கன்னியாவே மாறிடுவானுங்க, சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், எல்லா அனிமியும் பாரு, எல்லா அனிமியை பற்றி பேசு, அதுவும் ஜாப்பனீஸில் பாரு. அப்போ தான் அந்த ஒரிஜினல் ஆர்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்றது உனக்கு தெரியும். ஓப்பனாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா நருட்டோவை விட ரொம்பவே சூப்பரான அனிமீஸ்லாம் இங்கே இருக்குது. உதாரணத்துக்கு ஒன் பீஸ், அட்டாக் அண்ட் டைட்டன், ப்ளீச் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அனிமிஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க நருட்டோ 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 நருட்டோன்னு நருட்டோவை பிடிச்சே தொங்கிட்டு இருக்கீங்க. எல்லா அனிமியும் பாருங்க, எல்லா அனிமியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எதுக்கு நருட்டோ நருட்டோன்னு அதை மட்டுமே மில்க் பண்ணிட்டு இருக்கீங்க? போதும்டா, அதை விடுங்கடா ப்ரோ. இவனுங்க பண்றதெல்லாம் பார்க்கையில அனிமே அண்டர்ரேட்டராகவே இருந்திருக்கலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். பட் எனக்குமே அந்த ஒரு விஷயம் தோணி இருக்கு. பட் ஆர்ட் அப்படின்றது ஆர்த்தர் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆர்த்தருக்கு பணம், பேர், புகழ் அப்படின்றத தாண்டி அவனோட
அவனோட ஆர்ட் வந்து எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கா அப்படின்றது தான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, ஒரு வந்து பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பெயிண்டிங் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே போனால் தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பணம் பேர் புகழை விட அந்த பெயிண்டிங் வந்து எல்லாராலையும் ரசிக்கப்படுது அப்படின்றப்ப தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பட் சில பேரால், அதாவது லாங்குவேஜ் பேரியரால் சில பேரால் தான் ரசிக்கப்படுது அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த டப் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்குமே ரீச் ஆகும். ஸோ எல்லாருமே பார்ப்பாங்க, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்லேண்ட் அப்படின்ற ஒரு இடத்த நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு தூசி துரும்பு கூட கிடையாது, ஃபுல்லாக இயற்கை, அதாவது நேச்சராக அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட் சொல்கிறாடி இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா, இந்த இடத்த வந்து நம்ம வெளி உலகத்துக்கு காட்டுவோம், எல்லா மக்களும் இங்கே ட்ரிப்பு வரட்டும், டூர் வரட்டும், அவங்களோட பீஸ்ஃபுல்லான டே இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்கிறான். பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த இடம் இவ்வளோ நாள் மனுஷங்க கண்ணில் படாமல் இருக்கிறனால தான் இவ்வளோ அழகாக இருக்குது, இப்போ நீ மனுஷங்கள்ட்ட போய் சொல்லிட்டு அப்படின்னா இந்த ஒரு அழகான இடத்த இனிமேல் நீ கனவுல நினச்சா கூட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே ரெண்டு விதமான தாட்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, தாம் பெற்ற இன்பத்தை இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், மனுஷங்க ஒரு விஷயத்தை பார்த்து அந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த மனுஷங்க அந்த விஷயத்தை மில்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இயற்கையும் கூட. ஸோ அதனால தான் ரெண்டு பேருக்குமே ரெண்டு விதமான தாட் இருக்கும். ஸோ இதை நம்மள எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ரைவல் கடைசி வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இதை யாராலையுமே மாற்ற முடியாது. ஸோ நிறைய அனிமீஸ் பாருங்க, நிறைய நாலேஜ் வளர்த்துக்கோங்க, நிறைய அனிமீஸை நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க. பை கைஸ். என்ன பண்ணுவாங்க அப்புறம்? சூத்த சாத்திட்டு அப்படி ஓரம் ஒன்று போ.